வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அளவைகள் இதில் பயிற்சி 2இல் 4 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நூலகத்தின் நுழைவு வாயிலில் 2 கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. கதவினை எளிதில் திறப்பதற்காக அது பொருத்தப்பட்டுள்ள சுவரிலிருந்து 6 அடி தூரத்தில் கதவின் அடிப்பகுதியில் ஒரு சக்கரம் பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு கதவினை 90 டிகிரி அளவிற்கு திறக்கும் போது சக்கரம் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு லைப்ரரி, அதில் 2 கதவு இருக்கு. கதவை நம்ம எளிதாக திறப்பதற்காக சுவர்ல இருந்து 6 அடி தூரத்தில் அந்த கதவோட அடியில் சக்கரம் வச்சிருக்காங்க. கதவை திறக்கும் போது எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அந்த கதவை திறக்கும் போது அந்த சக்கரம் எவ்வளோ தூரத்தை கடக்கும்? புரியுதா பாருங்க. கதவை எத்தனை டிகிரி திறக்கணும்? 90 டிகிரி திறக்கணும். திறக்கும் போது சக்கரம் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்க, நமக்கு புக்லேயே படம் கொடுத்துருக்காங்க. எங்க பாருங்க, இதான் என்னது? கதவு இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல சக்கரம் இருக்கும், இந்த இடத்துல சக்கரம் இருக்கும். இப்படி திறந்தோம்னா இந்த பாருங்க, இந்த சின்ன ஒரு கோடு மாதிரி வருதா? இந்த மாதிரி தான் அந்த சக்கரம் நகரும். இங்க இருக்கக்கூடிய சக்கரம் இங்க வரைக்கும் வரும். அப்ப இந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகுது? 90 டிகிரி கோணம் உண்டாகுது. பாருங்க, இந்த சுவர்ல இருந்து இந்த சக்கரம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? 6 அடி தூரத்துல இருக்கு. அப்ப இந்த 6 அடி தான் என்னவா இருக்கும்? நமக்கு ஆரமா இருக்கும். இது என்னன்னா வட்டக்கோண பகுதி. இந்த வட்டக்கோண பகுதியில் இந்த கோடு இருக்கு இல்லையா? இதுதான் இந்த சக்கரம் கடந்த தொலைவு. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டக்கோண பகுதியோட வில்லி நீளத்தை கண்டுபிடிச்சா போதும். ஆரம் எவ்வளவு? 6 அடி. இந்த இடத்துல 90 டிகிரி கோணம் உண்டாகுது. எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்க, கணக்கு பாருங்க. இங்கு ஆரம் என்னது? அந்த சுவர்ல இருந்து அந்த சக்கரம் உள்ள தூரம், அதுதான் நமக்கு ஆரம் 6 அடி. அதுக்கு அடுத்தது வட்டக்கோணம் தீட்டா. எத்தனை டிகிரிக்கு நம்ம கதவை திறக்கிறோம்? 90 டிகிரிக்கு நம்ம கதவை திறக்கிறோம். இப்ப பாருங்க, சக்கரம் கடக்கும் தூரம்னா என்னன்னா அந்த வட்டக்கோண பகுதியோட வில்லின் நீளம். வட்டக்கோண பகுதியின் வில்லி நீளத்துக்கு ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 டிகிரி பெருக்கல் 2 பை ஆர் அலகுகள். இதான் ஃபார்முலா. பிரதி இல்லாமல் எல்லா மதிப்பையும் பாருங்க. ஈக்குவல் டு தீட்டா பை 360. தீட்டாக்குள்ள மதிப்பு இருக்குல்லையா? மாற்றிடுவோம். தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு? 90 பை 360 பெருக்கல் 2 அப்படியே வந்துடும் பெருக்கல் பை. பைக்கு பதில் என்ன மாற்றணும்? 3.14 கணக்கில் கொடுத்துட்டாங்க. 3.14 பெருக்கல் ஆர். ஆரம் எவ்வளவு? 6. சரியா? இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ பாருங்க, இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல். 9 9 4 9 36 கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 2 4 திரும்ப கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 6 அவ்வளோதான். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. ஈக்குவல் டு 1 பெருக்கல் 1. 1 1 தான். பெருக்கல் இருக்கும்போது 1 வகுத்தல் 1 நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. 3.14 பெருக்கல் 3. இது மட்டும் தான் மிச்சம் இருக்கு. 3.14 பெருக்கல் 3. சரியா? இந்த பெருக்கல் இருக்க 1, இந்த வகுதல் இருக்க 1னால எந்த மாற்றமும் ஆகாது. இதை பெருக்கிடலாமா? ஈக்குவல் டு பெருங்க. 3 நாங்க 12. 3 4 இப்போ என்ன? 12. 12க்கு 2 மிச்சம் 1. 3 1 இப்போ என்ன? 3. இந்த 1 கூட்டினா 4. தசம புள்ளி வச்சிடலாம். 3 9. 9. அப்போ 9.42 அடி. அப்ப கதவை 90 டிகிரி திறக்கும் போது சக்கரம் கடக்கும் தூரம் எவ்வளவு? 9.42 அடி. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.